بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மை இந்த உலகத்தில் முஃமின்களாக முஸ்லிம்களாக பிறக்கச் செய்தது அவன் நமக்கு செய்த பெரும் பாக்கியம். ஆனால் அல்லாஹ் நம்மை முஃமின்களோடு முஸ்லிம்களோடு பிறக்கச் செய்து விட்டான். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு நாமே உணர்ந்து பார்த்தால் அல்லாஹ்வால் வெறுக்கப்பட்ட யூதர்கள் நசாராக்களுடைய வாழ்க்கையை ஒத்துப்போவதாக தான் இருக்கு. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுறான், அம் குன்தும் ஷுஹதா இத ஹலர யாக்கூபல் மௌத். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மரண தருவாயில் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கேட்குறாங்க, என்னுடைய மரணத்திற்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவதற்காக எடுத்துக்கொள்வீர்கள், யாரை வணங்குவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. அப்போ அவங்களுடைய பிள்ளைகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காலு அவர்கள் சொன்னார்கள், நஅபுது இலாஹக உம்முடைய இறைவனை நாங்கள் வணங்குவோம். அங்க ஒரு மனிதன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவனுடைய வார்த்தை எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, தந்தையே, நாங்கள் எங்களை படைத்த உம்மையும் எம்மையும் படைத்த இந்த உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற ரப்பை நாங்கள் வணங்குவோம் அப்படின்னு அவங்க சொல்லல. உம்முடைய ரப்பை, உம்முடைய இறைவனை நாங்கள் வணங்குவோம். அப்ப இந்த வார்த்தை எப்படி இருக்கு அப்படின்னா, எனக்கும் அல்லாஹுக்கும் சம்பந்தம் இல்லை, உங்களுடைய வாரிசுகளாக நாங்கள் பிறந்து விட்டதால் நீங்கள் வணங்கிய ரப்பை நாங்கள் வணங்குறோம். இதுதான் அவங்க சொன்ன வார்த்தை. அப்ப அவங்க அல்லாஹுவை நெருக்கமாக நினைத்து அல்லாஹுவை தன்னுடைய ரப்பாக நினைத்து சொல்லாத அந்த ஒரு வார்த்தை எப்படி ஆகிவிட்டது அவருடைய அந்த சமுதாயம் அப்படின்னா, அல்லாஹ் சபிக்கப்பட்ட சமுதாயமாக அந்த சமுதாயம் மாறிச்சு. நம்மளாம் யஹூதின்னு சொல்றோமே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள்ல யஹூதா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவங்க இந்த பிரபலியமான குடும்பம் அந்த வாழ்ந்த காலத்துல. அப்ப அந்த யஹூதாவுடைய குடும்பத்தை சுற்றி காட்டி சொன்னதுதான் யஹூதியாக ஆயிடுச்சு. அப்ப அல்லாஹுவை ஒரு கருணை கொண்டு, அல்லாஹுவை நேசம் கொண்டு என்னுடைய ரப்பு என்று சொல்லாமல் உன்னுடைய ரப்பாய் நாங்கள் வணங்குவோம் அப்படின்னு சொன்னதன் காரணமாக அவர்கள் அல்லாஹ் விட்டு எவ்வளவு தூரமாகி விட்டார்கள் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சபிக்கிற அளவுக்கு தூரமாயிட்டாங்க, வெறுப்பாயிட்டாங்க. இன்னைக்கு யகூதிகள் அல்லாஹுவால் சபிக்கப்பட்ட ஒரு சமுதாயம். அவர்கள் இந்த உலகத்துல இன்றைக்கும் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா, யாருக்கும் எந்த விதமான அநியாயம் செய்யறதுக்கு கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க. மனசாட்சிங்கிறது அவங்களுக்கு இருக்காது. அப்ப இந்த சாபம் இப்படி கடைசி வரைக்கும் இப்படி வாழக்கூடிய சமுதாயமாக அவர்கள் ஏன் மாறினார்கள் அப்படின்னா, அல்லாஹுவை தன்னுடைய ரப்பு என்று சொல்லாததான். அப்ப இந்த வார்த்தைக்கும் இந்த வாழ்க்கைக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்காண்டி தான் நான் இதை சொல்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னாங்க, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மரண தருவாயில் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு 4 உபதேசங்களை செய்றாங்க. என்ன அப்படின்னா, 2 விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில உறுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள், 2 விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில மறந்துருங்க, அதை நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 விஷயம் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அல்லாஹுவை நம்புங்கள்,
அல்லாஹுவை ஈமான் கொள்ளுங்க, அல்லாஹுதான் என்னுடைய ரப்பு, நம்முடைய ரப்புங்கிறதுல உறுதியாயிருங்க, அவனையே வணங்குங்கள். 2 வார்த்தை. அடுத்த 2 சொல்றாங்க, அல்லாஹ்விற்கு ஒருபோதும் ஷிர்க் செய்து விடாதீர்கள். அடுத்தபடியாக சொல்றாங்க, உங்களுடைய வாழ்க்கையில தற்பெருமை என்பது கொஞ்சம் கூட வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மரண தருவாயில் சொன்னதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிட்ட சொல்றாங்க. எப்ப அந்த விஷயத்தை சொல்றாங்க அப்படின்னா, அந்த சஹாபி ஒரு பட்டு ஆடையால் தைக்கப்பட்ட ஆடையை உடுத்தி கொண்டு வருகிறார். கொஞ்சம் பளபளப்பா இருக்கு. அதை பார்த்துட்டு பெருமையின் ஆடையை அணிந்திருப்பது போல தெரிகிறதே அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இந்த விஷயத்தை சொல்றாங்க. பெருமைமிக்கவர்களே, அப்ப இந்த 4 விஷயத்தை 2 எடுத்துக்கிறங்க, 2 விட்டுருங்க அப்படின்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்ப இந்த வார்த்தைகள், இந்த 4 விஷயத்துல எது நம்மள்கிட்ட இருக்குது, எது நம்மள்கிட்ட இல்லைங்கிறத இப்படியெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நாம ஒத்து பார்த்தாதான் நம்மளுடைய வாழ்க்கையை சீராக அமைக்க முடியுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால அந்த விஷயத்தை சொல்றேன். அப்ப அல்லாஹுவை நம்புங்கள், அல்லாஹுவை வணங்குங்கள். இந்த 2 விஷயத்துல நாம பார்த்தா, ஷிர்க் வைக்கிறது, பெருமை அடிக்கிறது, அதெல்லாம் ஏராளமா நம்மள்கிட்ட இருக்கு. அந்த விஷயத்துக்கு நான் வர்றேன். இப்ப இந்த முதல் விஷயம், அல்லாஹுவை நம்புங்கள், அல்லாஹுவையே வணங்குங்கள். இந்த 2 விஷயத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய அந்த அல்லாஹுவை நம்புறது, அல்லாஹுவை வணங்குவது எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளைகள் சொன்னாங்கல்ல, உம்முடைய ரப்பை நாங்கள் வணங்குவோம், உம்முடைய ரப்பை நாங்கள் வணங்குவோம் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கு அப்படின்னா, நாம ஒரு முஸ்லிமான தாய் தகப்பனுக்கு பிறந்ததால் தான் நாங்கள் தொழுகிறோம், இல்லாட்டி நாங்க தொழுக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நடைமுறை இருக்குங்கிறத நாம உணரணும். என்ன அப்படின்னா, தொழுகை என்பது நாம தொழுகிறோம், ஆனா அந்த தொழுகை என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில உள்ள பாவங்கள், தீய செயல்பாடுகள் எல்லாத்தையும் அது மாற்றணும். அது மாத்திர சக்தி உள்ள தொழுகையாக நம்மள்கிட்ட மாறிட்டா தான் நாம உண்மையாக அல்லாஹுவை நம்பி தொழுகிறோங்கிறதுக்கு உள்ள அடையாளம். பெருமைமிக்கவர்களே, என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்த சில விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன்னு நினைக்கிறேன். அதாவது எல்லா விஷயமும் எல்லாருக்கும் விளங்காது, தெரியாது, அனுபவம் இருக்காது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய கிருபையை கொண்டு எனக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் என்ன அப்படின்னா, இந்த சிஹ்ர் செய்யப்பட்டு ஷைத்தானால் ஏவப்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது ஷைத்தானுடைய சேட்டைகளால் பாதிக்கப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு நாம குர்ஆன்ல சில ஆயாத்துகளை ஓதி ஊதுனா அப்படின்னு சொன்னா அந்த ஷைத்தான் அவர்கள்ட்ட விலகிடும். அப்ப நிறைய பேருக்கு ஷைத்தான் ஏவப்படுமா, சிஹ்ர் இருக்குதா, இப்படிலாம் ஒரு பெரிய கேள்வி இருக்கு. சிஹ்ர் என்பது ஒண்ணுமே இல்லைங்க. நாம நமக்கு பிடிக்காத ஒருத்தனை இன்னொருத்தன்ட்ட சொல்லி அவனுக்கு வேண்டிய காசை, வசதிகளை செஞ்சு கொடுத்து, நீ அவனை அடிச்சிரு, அவனை அதை பண்ணிரு, இதை பண்ணிருன்னு எப்படி இந்த உலகத்துல ஒருத்தனை கொண்டு ஒருத்தரை பழி வாங்குவது இயல்பாக இருக்குதோ, இதே மாதிரிதான் காஃபிரான ஜின்கள். இந்த ஜின்கள் எப்படின்னா, தன்னை கடவுளாக, இறைவனாக வணங்குவதையே மிக கௌரவமாக ஏத்துக்கிறோம். அந்த அளவுக்கு அது தன்னை பெரிதாக நினைத்து பெருமையில் வாழக்கூடிய ஒரு படைப்பு, குஃப்ரியத்தில் உள்ளது. அப்ப
அப்படிப்பட்ட ஜின்கள் தன்னை இறைவனாகவே காட்டிக்கொள்ள முற்படும் போது அந்த ஜின்னாத்துகளை அழைத்து அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, உனக்கு என்ன வேண்டாலும் நான் செய்கிறேன், அதை தர்றேன் இதை தர்றேன்னு பேசி இவருடைய வாழ்க்கையை நாசமாக்கிரு, இவனை இப்படி செஞ்சிரு அப்படின்னு சொல்லி அனுப்புறது தான் சிஹர், வேற ஒன்றும் இல்லை. அப்ப ஒரு காலத்தில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சிஹர் ஒருத்தனுக்கு செய்கிறது ரொம்ப ரேராக இருந்துச்சு. ஒரு ஊரில் ஒருத்தரை கூட பார்க்க முடியாது. அப்புறம் கொஞ்சம் காலம் போய் சிஹர் செய்கிறது அது ஒரு சர்வ சாதாரணமான விஷயமா ஆயிடுச்சு. அப்ப இப்ப அது என்ன ஆயிடுச்சு, எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, எவ்வளவு காலத்துக்கடா நம்ம போய் சிகரை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, ஒன்னொருத்தன்ட்ட போய் நாமளே ஒரு ஷைத்தானை சொந்தமா எடுத்துக்கிடுவோம், நாமளே ஒரு ஷைத்தானை சொந்தமா வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி தனக்கு சொந்தமாக ஒரு ஷைத்தானை கூடவே வைத்து கொண்டு வேலை ஏவக்கூடியவர்கள், தன்னுடைய தேவைகளுக்கு அதை உபயோகப்படுத்தக்கூடியவர்களை என்னுடைய வாழ்க்கையில அனுபவத்தில் நான் நிறைய பார்க்கிறேன். பிறர் ஏவப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், அந்த ஷைத்தானை அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு விலக்கி விடலாம். ஆனால் தானே எடுத்து வைத்திருப்பவர்களுடைய ஷைத்தானை எப்படி விளக்குறது அப்படின்னா, அவர்கள் அதை விடுவதாக இருந்தாதான் அதை நம்ம விளக்க முடியும். அதுக்கும் இவங்களுக்கும் உள்ள நெருக்கம் அப்படியே தான் இருக்குது. இவங்க அதை விட நினைக்கல அப்படின்னா யாராலும் அந்த ஷைத்தானை விளக்க முடியாது. அப்ப இது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த காலு நாபுது இலாஹக, நீங்கள் வணங்கிய ரப்பை நாங்கள் வணங்குவோம் அப்படிங்கன்னு சொன்ன மாதிரி, முஸ்லிமான தாய் தாப்பனுக்கு பிறந்ததால இவர் என்ன செய்யறாரு, தொழுகிறாரு. ஆனா அவருடைய நடைமுறை எங்க இருக்குது அப்படின்னா, அல்லாட்ட தொழுதுட்டு நான் கேட்டு அவன் எப்ப தருவான் எப்படி தருவான் எதுவுமே எனக்கு தெரியாது, எவ்வளோ காலத்துக்கு நான் பொறுமையா இருக்கிறது. ஆனா இந்த ஷைத்தான் மூலமா நான் என்ன செய்யலாம், உடனே என்னுடைய தேவைகளை நான் கேட்டு கிடைக்குது கிடைக்கல அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறலாம், அல்லது உடனே கிடைக்குங்கிறத நம்பி இவன் என்ன செஞ்சிருக்கான், அதை வச்சிருக்கான். அப்ப எப்படி அவர்கள் உம்முடைய இறைவனை நாங்கள் வணங்குவோம்னு சொல்லி எப்படி நாசமா போனாங்களோ, அதே மாதிரி ஒரு முஃமினுடைய முஸ்லீமுடைய வயிற்றுல பிறந்துட்டேங்கிறதுக்காக வேண்டி உம்முடைய ரப்பை நாங்கள் வணங்குவோம்னு சொல்லிட்டு அந்த வணக்கத்தையும் செஞ்சுக்கிட்டு, ஆனால் நம்பிக்கை பூரா எதன் மேல இருக்கு அப்படின்னா, தான் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஷைத்தான் தான் எல்லாத்தையும் எனக்கு செஞ்சு தரும் அப்படின்னு சொல்லி நம்பி அதுக்கு தேவையானவைகளை இவன் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த தொழுகைக்கு ரூஹானியத் எங்க இருந்து வரும், இந்த தொழுகைக்கு உயிரோட்டம் எங்க இருக்கும்? அப்ப பார்வைக்கு முஸ்லீமாக தொழுகையாளியாக இருந்தாலும் இவனுடைய செயல்பாடு ஷைத்தானை நம்பி வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்குது. நான் இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. ஆனா இப்படி நடக்கக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை விளங்கணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கு நான் பார்த்த சில பேருடைய வாழ்க்கை அனுபவத்தை சொல்றேன். அவங்க வாழ்ற காலத்துல இப்படி செய்யாதீங்கன்னு சொன்னதை அவங்க கேட்கவே இல்லை. மாறாக சொல்லக்கூடிய நம்ம அவங்க கேலி பண்ணாங்க, நக்கல் அடிச்சாங்க, இப்படிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கிறேங்க. ஆனா அவங்களுடைய மரண தருவாய் அல்லாஹுடைய பெரிய சொல்ல வேணாம், அந்த அளவுக்கு இருந்தது. அப்ப இன்னொருத்தர் அதே மாதிரி செய்யக்கூடியவரை பார்த்து சொன்னோம். அவங்க எந்த அளவுக்கு மன உறுதியில இருக்காங்கன்னா, அல்லாஹ் என்ன செஞ்சிருவான் அப்படிங்கிற தைரியத்தை அந்த ஷைத்தானை அவங்க உள்ளத்துல போடுது. அதனால இந்த மாதிரி ஷைத்தானை உதவியாக எடுத்துக்கொண்ட யாரிடத்திலும் நாம் அவர்களுக்கு உபதேசம் செஞ்சு அது எடுபடவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஷைத்தான்
அவன் மிக சூழ்ச்சி செய்பவன், அவன் உங்களை அப்படி செய்வான் இப்படி செய்வான், இப்படிலாம் ஆசை காட்டி ஏமாத்துவான், இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஷைத்தானை அவன் எந்த ஷைத்தானை சொல்றான் அப்படின்னா, நம்ம கூடவே ஒரு ஷைத்தான் இருக்குல்ல, நம்ம பிறக்கும் போதே நம்ம கூட ஒரு ஷைத்தான் வரும்ல, அந்த ஷைத்தானை தான் சொல்றான். அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சியே நம்ம வாழ்க்கையில் அவ்வளவு பயங்கரமா இருக்கும் அப்படின்னா, குறிப்பாக சக்கராத்து ஹாலில் தான் அதனுடைய முழு பலத்தையும் காமிச்சு நம்மளை ஒரு முஃமினாக, அல்லாஹுக்கு பிடித்த ஒரு அடியானாக மூத்தா போயிடக்கூடாது, நம்மளுடைய ரூஹு பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுல அந்த ஷைத்தான் ரொம்ப முயற்சி எடுப்பான். அப்ப அந்த ஒரு ஷைத்தானே ஒரு முஃமினாக வாழ விட மாட்டான், மூமினாக மரணிக்க விட மாட்டான் அப்படின்னு இருந்தா, நாமளா ஒரு ஷைத்தானை எடுத்து வச்சிருந்தா அந்த பவர் எப்படி இருக்கும்? டபுளா இருக்கும். அதனாலதான் அல்லாஹ் தன்னோடு படைத்து அனுப்பிய ஒரு ஷைத்தான், இவன் காசு கொடுத்து வாங்கி தன்னோடு இணைத்து கொண்ட ஒரு ஷைத்தான். அப்ப இவனுடைய மனோநிலை நான் பேசி பார்த்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, என்னத்தை பேசி எதை சொல்லி பயம் காட்டினாலும் அவர்களுக்கு ஒரு அணு அழகு கூட அந்த பயம் அவங்க உள்ளத்துல வரவே மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, டபுள் பவர். நார்மலா அல்லாஹ் நம்ம கூட படைச்ச ஷைத்தான் ஒண்ணு, இது அதை விட பெரிய அபு ஷைத்தான் ஒண்ணு. அப்ப இவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்லக்கூடிய எந்த வார்த்தைகளும் அவனுடைய உள்ளத்துல பதிய மாட்டாங்குது. காரணம் என்ன அப்படின்னா, ஒண்ணுக்கு ரெண்டு ஷைத்தான். அப்ப இவர்கள் மரணம் வரை அதைத்தான் நம்புறாங்க, அதைத்தான் தான் கூட இருக்கும், தனக்கு உதவி செய்யும்னு நம்பி வாழ்றாங்க. இன்னும் ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் வஅலா சம்இஹிம் வஅலா அப்சாரிஹிம் அல்லாஹ் சொல்ற மாதிரி, அவருடைய உள்ளம் அல்லாஹ்வை பற்றி சொன்னால் அதை ஏற்க மறுக்குது. அவருடைய காதுகள் அல்லாஹ்வுடைய விஷயத்தை சொன்னா இங்கிட்டு நுழைஞ்சு இங்கிட்டு போயிடுது. பேரன்புமிக்க, நான் எதுக்காக இந்த விஷயத்தை சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு அவசரம். இது ஏன் இந்த ஒரு மனிதனுக்கு வருது அப்படின்னா, அவசரமான காலத்துல அவசரமா நடக்கணும் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறான். ஏன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலான்னு ஏன் சொன்னான்? முதல்ல பொறுமையை தான் சொல்றான், ரெண்டாவது தான் தொழுகையை சொல்றான். அப்ப இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரின்னு சொல்றான், இன்னல்லாஹ மஅல் முஸல்லின்னு சொல்லல, பொறுமையாளர்களோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த உலகத்தில் நாம் எதையுமே அவசரமாக நடக்கணும், அவசரமாக நடாத்தணும், அவசரமாக கிடைக்கணும்னு நினைச்சா அந்த அவசர புத்திங்கிறது ஷைத்தானுடைய செயல். அந்த அவசர புத்தி நம்மளை கொண்டு போய் ஷைத்தானோடு சேர்த்து விடும். எனக்கு அவசரமாக எல்லாமே கிடைக்கணும், நான் நினைக்கிறது உடனே நடக்கணுங்கிற எண்ணத்துல தான் இந்த மனிதன் ஷைத்தானை போய் தனக்கு உதவியாக நாடி எடுத்துக்கொள்கிறான். அதனால் பேர்மிக்கவர்களே, எதையுமே அல்லாஹுடைய விஷயத்தை, மார்க்க விஷயத்தை ரொம்ப நிதானமா பொறுமையா யோசிக்கணும். நோக்கம் அல்லாஹுடைய கருணையை, நேசத்தை அடைவதாக நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், வல் யஹ்ஷல்லதீன லவ் தரகு மின் ஹல்ஃபிஹிம் துர்ரியத்தன் லியாஃபன் காஃபு அலைஹிம் ஃபல்யத்தகுல்லாஹ். இந்த உலகத்துல உங்களுடைய சந்ததிகளை நாம் விட்டு போய்விட்டால், நம்மளுடைய பிள்ளைகளை, நம்மளுடைய சந்ததிகளை யார் கவனிச்சுக்கிருவா, யார் பார்த்துக்கிருவா அப்படின்னு நீங்க கவலைப்படுறீங்களா? நீங்க அல்லாஹ்விற்கு பயந்தவர்களாக நீங்க வாழுங்க. உங்க சந்ததிகளை, உங்களுடைய வாரிசுகளை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்ம இதை நம்பாம ஷைத்தான் கொடுக்கக்கூடிய பொய்யான வார்த்தைகளை நம்பி நாம் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பாழாக்குறோம். நான் நேரில் என்னுடைய வாழ்க்கையில பார்த்த அந்த ஒரு மன கஷ்டத்தினால இந்த விஷயத்தை நான் எனக்கு சொல்லணும்னு தோணுது, நான் சொல்லியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அப்படி இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்விற்காக மனம் மாறி அதை விட்டுவிட்டால் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். இல்லை அப்படின்னா
இந்த உலகத்திலையும் உங்களுக்கு வேதனை அதாபை கொடுத்து நாளை மறுமையிலும் நீங்கள் ஷிர்க் செய்தவர்களாக அந்த ஷைத்தானை கொண்டு பெருமை அடித்து வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்களுடைய கூட்டத்தில் உங்களை சேர்ப்பான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட வேதனையில் இருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா விதமான வேதனைகளில் இருந்தும் எல்லா விதமான அல்லாஹ்வுடைய கோபத்தில் இருந்தும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாத்தல்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.